வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து பச்சை பயிறு கடையில் எப்படி பண்ணான்னு பார்க்கலாங்க. இது கோயம்புத்தூர் சைடில் ரொம்ப பண்ணுவோம். இதில் ப்ரோட்டீன் எல்லாம் ஜாஸ்தி. அதனால் இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். பச்சை பயிறு 1 டம்ளர் எடுத்துகிட்டு வெறும் வடக்கல்ல எண்ணெயெல்லாம் ஒன்றும் ஊற்ற வேண்டாங்க. கொஞ்சம் வறுத்துக்கலாம். சன்னமாக தீ வச்சுக்கணும். ரொம்ப கருக்கி இருக்கக்கூடாது. அது கலர் மாறும், நம்மளுக்கு தெரியும். அதுக்காக ரொம்ப வறுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா சூடு வர்ற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துக்குங்க. அது கூட நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துடலாம். ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன் நான். இது எப்படின்னா, ரசத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கு துவரப்பருப்பு போட்டு எடுத்துட்டோம்னா ரசமும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு ரசத்துக்கு விட இதுவும் கூட கொஞ்சம் போடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாம் வறுத்ததை ஆறின பிற்பாடு ஒன்றா சேர்த்து எல்லாம் கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாங்க. இப்போ வறுக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பருப்பு நல்லா வெந்துக்கும். இப்போ விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு. எந்த பருப்பானாலுமே நம்ம பருப்பு போடும்போது விளக்கெண்ணெய் ஊற்றிட்டோம்னா வயிற்று தொந்தரவெல்லாம் எது இருக்காதுங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அந்த பருப்புக்கு அளவு 1 டம்ளர் இருந்ததுன்னா 3 டம்ளர் ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சம் ரசத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ நான் வந்து ஒரு 3 விசிலுக்கு விட்டுட்டேன். வறுத்ததுனால சீக்கிரமாக பருப்பு வெந்துக்கும். முழுசாக இருக்கிறதுனால தான் 3 விசிலுக்கு விட்டுருக்குறோம். வெந்துருச்சு பாருங்கள் நல்லா. அப்போவுமே வந்து பருப்பு கொஞ்சம் நல்லா பழைய பருப்புன்றதுனால தண்ணி வந்து ரசத்துக்கு பெருசாக இல்லை பாருங்கள், அளவாக தான் இருக்குது. நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ வெந்த பருப்பு வந்து நம்ம பருப்பு மத்து இருந்ததுன்னா அதிலேயே கடைஞ்சிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நான் என்ன மாதிரி இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மண் பாத்திரம் தாங்க வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடானோன்னியவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எந்த சமையலில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் கூட தாளிச்சிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னியே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லிங்க. பொரிஞ்சோன்னியவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். வதக்கி விட்டுட்டு வெள்ளைப்பூண்டு 3 பல்லு சேர்த்துக்கலாங்க. போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளியில் ஒரு 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தக்காளி பழம் போட்டு வேக வைக்கல. இது மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோமில்லங்க பருப்பு, அதை எடுத்து உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுங்க. கொஞ்சம் அந்த குக்கர்லேயும் கழுவி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதங்கினது வெங்காய மிளகாயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பை சேர்த்திட்டோம். ஆனால் ரொம்ப கெட்டியாயிருங்க இந்த பதத்தில் இருந்ததுன்னா. இப்போ நம்ம கழுவி ஒரு டம்ளர் அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி உள்ளே ஊற்றி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரணுங்க, ஒரு கொதி. இப்போது அளவு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. இத்தனை நேரம் சேர்த்துல இப்போது சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு உங்களுக்கு அளவு எப்படின்னு கரைஞ்சதுக்கப்புறம் வச்சு பார்த்துட்டு மறுபடியும் பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டைமில் போட்டோம்னா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு கொதி வந்தோடனேவே கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா கொதி வந்தோடனே இறக்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ப்ரோட்டீன் ஜாஸ்தின்றதுனால வாரத்துக்கு கண்டிப்பாக 1 தடவையோ 2 தடவையோ செஞ்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம்.